இப்போ இந்த வீடியோல வந்து கிரெடிட் நோட் கிரியேட் ஆன கிரெடிட் நோட்ட வச்சு எப்படி ப்ராடக்ட்ட பை பண்றது? இந்த ப்ராடக்ட் வேணும்னா அத எப்படி ரீஃபண்ட் பண்றது பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ரீஃபண்ட் வவுச்சருக்கும், கிரெடிட் நோட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். ரீஃபண்ட் வவுச்சர்னா வந்து ஆர்டர் கேன்சல் ஆனதுக்கு அப்புறமா கிடைக்கிறதா ரீஃபண்ட் வவுச்சர். கிரெடிட் நோட்னா இன்வாய்ஸே கேன்சல் ஆனதுக்கு அப்புறமா கிடைக்கிறதா கிரெடிட் நோட். ஓகே. இப்ப நான் கிரெடிட் நோட்குள்ள போயிட்டு, ஆ ம் ப்ராடக்ட் பை பண்ணாம, அந்த அமௌண்ட்ட கேஷா குடுக்குறது எப்படின்னு காட்டுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆயிருக்க அந்த நம்பர் வந்து போட்டுக்கிறேன். அதாவது அந்த கஸ்டமருடைய நம்பர். ஸோ கஸ்டமர் டீட்டெயில்ஸா காட்டுது. அவங்க எத்தன முறை இந்த இன்வாய்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க, அந்த டேட்டு, அது எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓகே கிரெடிட் ஆயிருக்கு. அந்த அமௌண்ட் எத்தன முறை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படி காட்டுது. பார்த்தீங்கன்னா, இந்த ரீஃபண்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட்ல 03ன்ட்டு முடியுது அந்த கிரெடிட் நோட்டோட ஐடியில. இதுல வந்து ₹4000 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மீதி 690 வந்து இருக்கு. ஸோ இது மாரியே இருக்கு. இல்ல இங்க இங்க பார்த்தீங்கன்னா, 01ல முடியுதுல்ல. இதுல பார்த்தீங்கன்னா, கிரெடிட் நோட் அமௌண்ட் வந்து இது ஃபுல்லாவே வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீஃபண்ட் பண்ணதோடைய ஹிஸ்ட்ரி பார்க்கணும்னா, இங்க ரீஃபண்ட் பக்கத்துல இந்த சிம்பிள் இருக்கா? இதான் இங்க ஹிஸ்ட்ரி. ரீஃபண்ட் பண்ணதுக்கான ஹிஸ்ட்ரி அதாவது கேஷா குடுத்தோம்ல, அதுக்கான ஹிஸ்ட்ரி மட்டும் தான் இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணோம்னா, ஓகே. இது வந்து பண்ணல அப்படின்னு காட்டுது. நான் ரீஃபண்ட் பண்ணதுக்கானது காட்டுறேன். ஓகே. இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ்ல வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு 750. அந்த 750 ஃபுல்லாவே வந்து அவங்க கேஷா குடுத்துட்டாங்க. அத நம்ம குடுத்துட்டோம் கேஷா. ஸோ, அதனால இங்க ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து 750. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 0. ஸோ, இதுவும் இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ, இந்த இடத்துல வந்து நம்ப யூஸ் பண்ணது, பேலன்ஸ்ல இருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ, இந்த 690 இருக்குல்ல, இத வந்து நான் கேஷா ரீஃபண்ட் பண்றேன். அதுக்காக இங்க ஆக்ஷன்ல போயிட்டு இத கிளிக் பண்ணிட்டு, கேஷ்ல வந்து 690 இந்த பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, இந்த பேலன்ஸ் அமௌண்ட் ஃபுல்லாவே நான் வந்து கேஷா குடுக்குறேன். ஓகே. 690 இத ரீஃபண்ட் பண்ணனா, கேஷ் பேமெண்ட் ஆ சக்சஸ்ஃபுல் வருதா? ஓகே. இப்ப நான் பேமெண்ட் கம்ப்ளீட் குடுத்துக்கிறேன். இது ஒரு கன்ஃபர்மேஷன் இது மாரி. ஓகே. இது குடுத்ததுக்கு அப்புறமா பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பில் மாரி கிரியேட் ஆயிருக்கு. இன்கேஸ் இது வேணும்னா நம்ம வந்து பிரிண்ட் பில் கொடுத்து குடுத்துடலாம். ஓகே. இதுதான் வந்து ப்ராடக்ட்க்கு மேல பை பண்ணாம, நம்ம கேஷா அந்த அமௌண்ட்ட வந்து குடுக்குறது. ஓகே. நான் பேக் குடுத்துட்டு, ஸோ இப்போ வந்து இந்த பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 0 ஃபுல்லாவே யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு காட்டுது. இப்போ இந்த இன்னொரு வந்து இன்வாய்ஸ் வந்து கேன்சல் ஆன ப்ராடக்ட் அவங்க கிட்ட இருக்கு. அத வச்சு வந்து நான் ப்ராடக்ட் எப்படி பை பண்றது காட்டுறேன். ஸோ தெரியுதா? பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 2350 காட்டுதுல. இதோடைய கிரெடிட் ஐடிய வச்சு தான் பண்ண போறேன். ஸோ இந்த கிரெடிட் ஐடிய வந்து காப்பி பண்ணிட்டு, நார்மலா பிஓஎஸ்குள்ள போயிட்டு எப்படி பில் பண்ணுவோமோ அதே மாரி தான். ஸோ நான் ஒரு மிக்ஸின்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் போட்டு, ஸோ நார்மலா எப்படி பண்ணுவோமோ ஸ்டாக் டைப் என்ன? அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் பெர்சன் யாரு? ஓகே. சேவ் குடுத்த பிறகு, ஓகே. இந்த இடத்துல வந்து அந்த கஸ்டமருடைய நம்பர். ம். ஓகே. இப்ப வந்து கஸ்டமரோட டீட்டெயில்ஸ்லாம் இங்க வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்ப ப்ரோசீட் டூ செக் அவுட் குடுத்தோம்னா, அந்த ப்ராடக்ட் உடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் நேமு எல்லாமே நார்மலா இருக்கு. நார்மலா எப்படி பிஓஎஸ்ல போடுவோமோ, அதே மாரி தான். ஸோ ப்ரோசீட் டூ பேமெண்ட் குடுத்துட்ட பிறகு, இங்க தான் வந்து கிரெடிட் நோட்ல இருக்க அமௌண்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். இல்ல 8த் ஆப்ஷனா இருக்க அந்த கிரெடிட் நோட்ட கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல கிரெடிட் நோட்டோடைய நம்பர் குடுத்துக்கலாம். ஸோ இத செக் பண்ணிட்ட பிறகு, இப்போ பே அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து ஓகே. நான் ஃபுல் அமௌண்ட்டே குடுத்துக்கிறேன். 350. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து டோட்டல் அமௌண்ட். அந்த ப்ராடக்ட்டோட டோட்டல் அமௌண்ட். இது இன்னும் நம்ம பே பண்ணல. அதனால 0 காட்டுது. ஸோ பேலன்ஸும் அந்த ஃபுல் அமௌண்ட்டும் தான் காட்டுது. ஓகே. இந்த கிரெடிட் நோட்லோட அமௌண்ட்ட வந்து இந்த இடத்துல செக் பண்ணணும் பேலன்ஸு. ஸோ இந்த கிரெடிட் நோட்ல வந்து இப்ப பே பண்ணணும்னா, இங்க ரிசீவ்ட் வந்து 0 இருக்குல்ல, இங்க வந்து இதுவாகும். புரியுதா? இங்க வந்து கிரெடிட் நோட்டுடைய பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல தான் செக் பண்ணணும். ஃபுல் அமௌண்ட் குடுத்துட்டு, இப்ப வெரிஃபை குடுத்தேன்னா,
இந்த கஸ்டமர் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். ஓகே. 811. ஓகே. இப்ப வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆனதுமே நம்ம பே பண்ணிடலாம். ஓகே. இப்ப நான் சொன்னேன்ல, இந்த கிரெடிட் நோட்லருந்து அ ரிசீவ் ஆன அமௌண்ட்ட வந்து இந்த இடத்துல செக் பண்ணணும். இங்க தெரியுதா? 2315 காட்டுதுல, இந்த இது ரிசீவ் ஆன அமௌண்ட் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப நான் இத வந்து பே பண்ணிட்டேன். அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ, அத வந்து இங்க பெய்ட் அமௌண்ட்ல வந்து காட்டுது. 2350 வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால டோட்டல் அமௌண்ட்ல இருந்து பெய்ட் அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகி, பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 23540 அது வந்து இங்க பே பண்ணணும் அப்படின்னு காட்டுது. ஸோ, இந்த அமௌண்ட்ட வந்து கேஷா வந்து பே பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ, அதனால கேஷ்ல கிளிக் பண்ணிட்டு, அந்த பேலன்ஸ் அமௌண்ட்ட வந்து இங்க போட்டுக்கிறேன். ஓகே. இப்ப நான் பே குடுத்துக்கிறேன். இப்போ கேஷ் பேமெண்ட்டும் ஃபுல்லா சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுது. இங்க பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 0. ஓகே. ஆர்டர் கம்ப்ளீட் குடுத்துக்கலாம். ம். ஓகே. ஸோ இதுதான் வந்து அ இருக்கிற கிரெடிட் நோட்ல இருக்க அமௌண்ட்ட வச்சு ப்ராடக்ட்ட வந்து பை பண்றது. ஸோ இப்ப பை பண்ணதுக்கு அப்புறமா முடிஞ்சிருச்சு. ஆர்டருடைய கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சா? இப்ப நான் கன்வெர்ட் டூ இன்வாய்ஸ் குடுத்து ஸோ இத வந்து நான் இன்வாய்ஸ் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட்டா பண்ணிக்கிறேன் இன்வாய்ஸா. ஓகே. ப்ராடக்ட்டோட சீரியல் நம்பர் வந்து இந்த இடத்துல போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் அண்ட் கன்டின்யூ. நெக்ஸ்ட் கன்ஃபர்ம். ஓகே. ம். ம். ஓகே. இன்வாய்ஸும் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கிரெடிட் நோட்ல இருக்க அமௌண்ட்ட வந்து எப்படி அத மேனேஜ் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ. தேங்க் யூ.